அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது சஸ்திரபந்தம் பற்றிய சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சஸ்திரபந்தம் பாம்பன் ஸ்ரீமத் குமார குரு சுவாமிகள் அருளி செய்தது. இந்த சஸ்திரபந்தத்தை நம்ம படிக்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியும் செல்வத்தை அள்ளித்தரும் மிக சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் தான் இது. வாங்க இந்த சஸ்திரபந்தம் மந்திரத்தை பற்றின சில ஆன்மீக தகவலை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். மனமுருகி முருகப்பெருமானை வழிபடுபவர்களை அவருக்கு முன் அவரது வேல் வந்து காக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஞானத்தின் வடிவமான வேல் வெற்றிகளை தருவதுடன் கவசமாக இருந்து நம்மை காக்கக்கூடியது. இந்த வேலை போற்றி வேல் விருத்தம், வேல் வகுப்பு போன்ற எத்தனையோ பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. வேலை போற்றி பாடும் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்களில் ஒன்றுதான் சஸ்திரபந்தம். இது முருகப்பெருமானுடன் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தி அந்த பந்தம் எப்போதும் பாலமாக இருக்கும்படி காக்கக்கூடியது. வேல்மாறல் மந்திரத்தை போன்று முருக பக்தர்கள் பலரிடமும் சமீப காலமாக பிரபலமாகி வரும் பாடல்தான் இந்த சஸ்திரபந்தம். முருகப்பெருமானை போற்றி எத்தனையோ ஆன்றோர்கள் பல ஆயிரம் பாடல்களை பாடி இருந்தாலும் அவற்றில் அனைவருக்கும் தெரிந்த மிகவும் பிரபலமானது கந்தசஷ்டி கவசம். இது பக்தியுடன் படிக்கும் பக்தர்களை கவசம் போல் இருந்து காக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி கந்தசஷ்டி கவசத்தை போல் கவசமாக இருந்து காப்பதுடன் முருகனின் அருளையும் அனைத்து விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் செல்வ செழிப்பையும் அள்ளி அள்ளி தரும் அற்புதமான மந்திரம்தான் சஸ்திரபந்தம். கலியுக கடவுள் அப்படின்னு போற்றப்படும் முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார். முருகன் வேறு, அவரது திருக்கையில் இருக்கும் வேல் வேறு இல்லை என்பதால் முருகப்பெருமானின் ஆயுதமான வேலையும் போற்றி இவர் பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் அருணகிரிநாதர் வேலின் ஆற்றலை போற்றி 16 அடிகளில் பாடியதுதான் வேல் விருத்தம். இந்த 16 அடிகள் முன்னும் பின்னுமாக போட்டு 64 வரிகள் கொண்ட பதிகங்களாக பாடி வேல்மாறல் அப்படிங்கிற அற்புதமான பதிகத்தை நமக்கு அருளினார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். வேலை போற்றும் பாடல். வேல்மாறலை போலவே மிகவும் சக்தி வாய்ந்த பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய பாடல் தான் இந்த சஸ்திரபந்தம். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாம்பன் சுவாமிகள் பல பாடல்களை பாடியிருக்கிறாரு. இவர் முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து சித்திரக்கவி வடிவில் பாடியதுதான் இந்த சஸ்திரபந்தம். இதை வரிசைப்படுத்தி எழுதினால் வேல் வடிவம் தோன்றும். இதை படிப்பவர்களுக்கு கவசம் போல் இருந்து காப்பதுடன் எதிர்மறை எண்ணங்களை போக்கி அளவிலான பல நன்மைகளை தரும். முதல்ல சஸ்திரபந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஆயுதத்தை ஏவுவது. சஸ்திரம் என்றால் எப்போதும் நம்மை கவசமாக இருந்து நம்மை காப்பது அப்படிங்கிற பொருள். இந்த பாடலை பாராயணம் செய்யறதால தொழிலில் வளர்ச்சி, செல்வ செழிப்பு, நோய் தீருதல், ஞானம் கிடைத்தல், தீமைகள் நெருங்க விடாமல் செய்தல், நினைத்ததை நிறைவேற்றுதல் போன்ற பல நன்மைகளை தரும். வேல் வடிவில் இருக்கும் இந்த சஸ்திரபந்தத்தை கடையில் வாங்கி வைத்தும் வழிபடலாம். முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை மட்டும் படித்தால் கூட போதும். அவ்வளவு சிறப்புகள் மிக்க அந்த சஸ்திரபந்த பாடலை நான் இப்போ உங்களுக்காக நான் பாடுறேன். வால வேதாந்த பா வாசம்போ கத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா. இந்த பாடலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. தூயவனே, வேதாந்த விலாச கடவுளே, பேரின்பம் எனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே, மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே, வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே, என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவை அல்லவைகளையும் பெரிய ஆணவங்களையும் பந்தங்கள் போன்றவை ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே, வந்தருள்க, உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இந்த சஸ்திரபந்தத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. சஸ்திரபந்தத்தை பாராயணம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற குருமார்களை நம்ம வணங்கி விட்டு முருகனின் சன்னதியில் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த சஸ்திரபந்தத்தை பொதுவாக செவ்வாய்க்கிழமையிலும் கிருத்திகையிலும் விசாகம் சஷ்டி ஆகிய நாட்களிலும் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் இந்த சஸ்திரபந்தத்தை நம்ம 27 முறை நம்ம பாராயணம் செய்யணும்.
வீட்டில் இருக்கிறவங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு இதை படித்தல் மிக மிக சிறந்தது. வேல் வைத்து வழிபடுபவர்கள், சஸ்திரபந்தம் வாங்கி வைத்து வழிபடுபவர்கள் வேலுக்கு முதலில் பூஜை செய்துவிட்டு இந்த சஸ்திரபந்தத்தை படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. மேலும் இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். நீங்கள் எண்ணி வச்சு இந்த 27 முறை நீங்கள் தினமும் இந்த வேல்மாறல் படிக்கிறது மாதிரியே இதை நீங்கள் இந்த சஸ்திரபந்தம் அப்படிங்கிற இந்த பாடலை நீங்கள் தினமும் முருகனுக்கு வேல் இருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் இதை முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் 27 முறை நீங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் தினமும் முடியலன்றவங்க செவ்வாய்க்கிழமை இல்லை சஷ்டி திதியில் இல்லை இந்த விசாக நட்சத்திரம் வர நாளில் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் வர நாளெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்திற்கு முருகன் உங்களை கொண்டு போய் வைப்பார் அப்படிங்கிறதா உண்மை. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.